நைட்டோட நைட்டா கிளம்பு, புறப்படு, நில்லு, நகரு. வேதம் சொல்லுது, மேகம் நகர்ந்தால் அவர்கள் நகருவார்கள், மேகம் நின்றால் அவர்கள் நிற்பார்கள், சொன்னவர் நடத்தி கொண்டு போய் சேர்ப்பார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு என்ன பண்ணவே இல்லையா, விலகவே இல்லை. சிலுவை பற்றி உலகம் எங்கும் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்துல சிலுவையினால் உண்டாயிருக்கிற இந்த ஒரு நன்மையை நாம் தவிர்த்து விடவே கூடாது, நம்ம அதை கடந்து போயிடக்கூடாது. ஓகேங்களா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஒரு விஷயத்தை நிறைய நேரங்களில் நிறைய பேர் பேசுறதுனால அது வேண்டானே நம்ம ஒதுக்குறோம். இல்லை, வேதத்தில் இருக்கிற எல்லா சத்தியமும் நமக்கு தான். ஆமென். வேதத்தில் இருக்கிற ஒரு பகுதியை ஒதுக்கி வைக்கிறதுக்கு யாருக்கும் இங்கே அதிகாரம் இல்லை. தேவன் பேசியிருக்கிற ஒன்றை பேச வேண்டாம் என்று சொல்வதற்கோ, தேவன் நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்வதோ பிசாசின் பொய்யா இருக்கிறது. ஆமென். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். யாருமே இல்லாத ஒன்றை கொண்டு வந்து பேசல, இருக்கிறதையும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறதையும் உங்களுக்கு தேவைப்படுகிறதையும் தான் பேசுகிறோம். ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட செய்திகளை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும் ஓகே, வேற ஏதாவது வகையில் அவங்க கேட்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு யோசனை வருது, நம்ம சரியானதான் கேட்குறோமா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு வருது. இந்த போன வாரம் பைபிள் ஸ்டடியில் பவுல் வந்து பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் கேட்காதீங்க, நாங்கள் சொல்கிறத கேட்குறாங்களா அவங்கள மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களாம் சிலுவைக்கு பகைஞர், கண்ணீரோடு சொல்கிறேன் கேட்காதீங்கிறார். மனுஷன் எவ்வளோ கெஞ்சறாரு தெரியுமா? தயவு செய்து எங்கள் டீச்சிங்கை கேளுங்க. சிலுவைக்கு எதிராக பேசுகிறவங்கள என்ன பண்ணாதீங்க, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கேட்டால் பாதிக்கப்பட போகிறது நாங்கள் அல்ல, நீங்கள் தான். ஆமாம், சிந்திக்கிறீங்களா இல்லை முறைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. கர்த்தர் நல்லவர், உங்களுடைய சுக வாழ்வை விரும்புகிறவர். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் சுகமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தேவன் கொடுக்குற திட்டங்களை நிறைவேற்றுறது கூட நம்ம கையில் பணம் தேவைப்படுது. இல்லை, பணம் ஏதோ சம்பந்தம் இல்லாதது போல் நம்ம பார்க்கக்கூடாது. கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிற வேலைக்கு கூட நமக்கு பணம் தேவைப்படுகிறது. ஓகே, ஆண்டவர் நம்ம கூடி ஆராதிக்கிறது ஆண்டவர் சித்தாங்களா இல்லைங்களா? ஆண்டவர் சித்தம். அப்போ இத்தனை பேர் ஒரு இடத்துல கூட்டணுன்னா அதுக்கு ஒரு இடம் தேவைப்படுதே, அதுக்கு ஒரு கட்டடம் தேவைப்படுது, அதுக்கு உட்கார்றதுக்கு இவ்வளோ சேர்ஸ் தேவைப்படுது, அதுக்கு தேவையான மைக்கு ஸ்பீக்கர் தேவைப்படுதில்ல. இதையெல்லாம் எங்கள் பரலோகத்திலிருந்து கர்த்தர் இறக்குமதி செய்யலை, அதை வாங்குவதற்கான பலனை தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். ஸோ பணம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் சம்பந்தம் இல்லாதது போலவும் தேவையற்றது போலவும் அதை பற்றி பேச வேண்டியதில்லை என்பது போலவும் ஒரு படம் உருவாக்கப்படும் போது நீங்களும் நானும் சொல்லணும், பணம் தீமைக்கல்ல நன்மைக்காக நம்ம பயன்படுத்துகிறவங்க கையில் இருக்கு. ஓகே, இந்த வசனத்தில் பவுல் சொல்றாரு, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் அவர் என்னானாராம். சரி, இப்போ நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆகணும்னு சொல்லிட்டாரு, ஆனா இன்னும் ஆகலை. நம்மலாம் நிறைய நேரங்களில் ஆகணும்னு சொல்லிட்டாரு, ஆனா இன்னும் ஆகலை. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? கர்த்தர் எப்பொழுதுமே தரிசனம் காட்டும் போது, கர்த்தர் எப்பொழுதுமே அவருடைய திட்டத்தை சொல்லும்போது எண்ட் பாயிண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவார். ஓகேங்களா? எண்ட் பாயிண்ட்டை சொல்லிட்டு போகிறதுக்கு வழி சொல்லி கொடுப்பார். எகிப்தில் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஏற்படுத்தினேன், உங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். அப்போ அது என்னது? அதான் உன்னுடைய டெஸ்டினி. உடனே நீ அங்கே போகிறதில்ல, எப்படி போகணுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, நீ போகிற வழியில் சில தடைகளை கூட பார்க்க வேண்டியது இருக்கலாம். செங்கடல் வரும், ஆனால் டோன்ட் வரி, அதை பிளந்து நான் கூட்டிகிட்டு போவேன். எரியோ வரும், கவலைப்படாத, அதை தாண்டி கூட்டு போவேன். ஆனால் கண்டிப்பாக உன்னை கொண்டு போய் அங்கே சேர்த்துவேன். சொன்னவர் செய்தாரா இல்லையா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும். உடனே நம்ம என்னன்னா இப்போ இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இருக்கிறத பார்க்குறீங்க, இப்போ அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறான். ஆனால் பேசுறது எதை பற்றி பேசிட்டு இருக்காரு? பாலும் தேனும் ஓடுற கானானை பற்றி பேசுகிறார். இப்போ கடனில் தான் இருக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கிறார். ஐஸ்வர்யவான்கள் ஆவீர்கள்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லுவார்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து சொல்லி கொடுப்பார். முதல்ல வெளியே வா, போய் பார்வன்ட்ட பேசு, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட போய் பொண்ணையும் வெளியா கேளு, நைட்டோட நைட்டா கிளம்பு, புறப்படு, நில்லு, நகரு. வேதம் சொல்லுது, மேகம் நகர்ந்தால் அவர்கள் நகருவார்கள், மேகம் நின்றால் அவர்கள் நிற்பார்கள், சொன்னவர் நடத்தி கொண்டு போய் சேர்ப்பார்.
பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு என்ன பண்ணவே இல்லையா, விலகவே இல்லை. அழகா கூட்டிட்டு போனார். ஆனா இதுல இடையில ஒரு குரூப் அப்படியே செத்து போச்சு. கர்த்தர் அடிச்சாரா, கர்த்தர் கொன்னாரா? வேதம் சொல்லுது அவ்விசுவாசத்தினாலே மடிந்து போனார்கள். நான் சொல்றேன், ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவேன்னு கர்த்தர் சொன்னா விசுவாசிச்சு வந்துகிட்டே இருங்க. அவ்விசுவாசத்தினாலதான் தரித்திரத்தில் இருப்போமா ஒழிய, விசுவாசிக்கிற அத்தனை பேரும் ஐஸ்வர்யவான்கள் ஆவார்கள். ஆமென்.